அதாவது சாப்பாட்டுக்காக நாய் கண்ட இடத்துல வாய் வைக்கிற மாதிரி காசுக்காக நான் எந்த இடத்துல வேணா வாய் வைப்பேன்னு அப்பப்போ காட்டுறானுங்க. இந்த வில்லிவாக்கத்துல இந்த பொதுக்கூட்டத்துல ஜனங்க மேல பாட்டில் அடிச்சாங்கல்ல, அந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பசங்க வாக்குமூலமா கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி நாங்க குடிச்சிட்டு சண்டையில வந்து பாட்டில உடச்சு அடிச்சுக்கணும்ட்டு. அது பொய்ன்னு தெரிஞ்சாலும் அவன் அப்படிதான் சொல்லியிருக்கான். நேற்று இந்த யூடியூப் இருக்கிறாருல, இவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோல வந்து ஆதவ அர்ஜுனாவே ஆள் செட் பண்ணி மேல இருந்து பாட்டில் அடிச்சாராம். இவர் பெரிய புலனாய்வு புடுங்கி கண்டுபிடிச்சிட்டாரு. போலீஸ் கிட்ட அவன் சொல்றதுக்கு முன்னாடி இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. எவனோ ஒருத்தன் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி போற நியூஸ் சேனல்ல அந்த பசங்களை கூட்டிட்டு போகும்போதே இங்க நைட்டு போஸ்ட் போட்டான். அடிச்சது தாவேகா காரன் தான் சொல்லிட்டு அந்த பசங்களே சொல்ல அதுக்குள்ளே போஸ்ட் போட்டான். அதை இவர் எடுத்து வச்சு இதை பேசினுங்கிறாரு. நீ உண்மையிலேயே அவன் அப்படி சொல்லியிருந்தானா, ஒரு நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அவன் அப்படிதான் சொல்லியிருக்கானா, நீ போடு, யாருமே வேணாம்லாம் சொல்லியே. அது எப்படி அது இல்லாத விஷயத்தெல்லாம் வந்து பரப்புறதுக்கு ஆர்வமாகற? இல்ல விஜயை பார்த்தா அப்படியே பேண்ட்ல வந்து அப்படியே ஒண்ணுக்கு போறீங்களா? அவ்வளவு பயப்படுறீங்களா? நான் வேணா ஒரு 2 பாக்கெட் அகீஸ் பேம்பர்ஸ் எதனா வாங்கி கொடுக்கட்டுமா, போட்டுக்கிறியா? சரி, நீ அவ்வளவு பெரிய புலனாய்வு புடுங்கினா உங்க அண்ணனுக்கு 25 ஏக்கர் நிலம் வந்துக்குதான். அது எந்த காசுல வாங்கினாரு? அதை உன்னால சொல்ல முடியுமா? இங்க அவன் 1 கிராம் தங்கம் வாங்க முடியல, ஒரு சவரன் தங்கம் வாங்க முடியல. அவ்வளவு ரேட்டு 1,50,000 கிட்ட போகுது, 1,25,000 கிட்ட போகுது. ஆனா உங்க அண்ணன் 1.25 கிலோ தங்கம், இவ்வளவு இருக்குமா, 1.25 கிலோ தங்கம் வச்சிருக்காராம். அது எந்த காசுல வாங்கினாரு? யாருன்னா கொடுத்தாங்களா? இல்ல வந்து இந்த திரள்நிதி காசா? இதை உன்னால சொல்ல முடியுமா? எப்படா நீங்களா ஃபாலோ பண்றீங்க? எனக்கு ஒன்னே ஒன்று சொல்லுங்கடா. இவ்வளவு தெரியுது, இந்த மாதிரி வந்து இவங்க காசு அவங்க குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கிறாங்கன்னு தெரியுது. இதை தெரிஞ்சு விஜய் கெட்ட ஆளாவே இருக்கட்டுமே, விஜயை பத்தி குறை சொல்றீங்களே, கெட்டவராகவே இருக்கட்டுமே. ஆனா இவர் எப்படி தூயமானவர்னு நீங்க பேசுறீங்க? இவர் எப்படி சுத்தமானவர் பேசுறீங்க? அதாவது இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, அடுத்தவனை தற்குறின்னு சொல்லிட்டா நம்ம வந்து ஆகச்சிறந்த அறிவாளி நினைச்சுக்கிறானுங்க. ஆனா இங்க பார்த்தாலே தெரியுமே என்ன நடக்குதுன்றத. அவன் தற்குறியாவே இருக்கட்டும். அப்ப நீ இதை பார்த்தாலும் கேள்வி கேட்காத நீ.